விடை. மௌத்தா போன அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிற மக்களுடைய கவலை, நமக்கு வஹி வர்றது நின்று போச்சே. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற நேரத்திலெல்லாம் திடீர்னு ஜிப்ரீல் வருவார், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதை சொன்னான் என்று சொல்லுவாரே, அப்படிப்பட்ட வஹி நின்று போய் விட்டதே என நினைத்து அழுத சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். அதான் அவருடைய அழுகைக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு வாரம் ஆச்சு, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஆச்சு. குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை கூட படிக்காமல் நம்ம இந்த ஒரு வாரத்தை கழிச்சிட்டோமே. என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம அழுதுருக்கிறோமா? மாத கணக்கா, 2 மாத கணக்கா, 3 மாதமா, 6 மாதமா, வருட கணக்கா திருக்குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை கூட புரட்டாத அன்பர்கள் எல்லாம் இருக்கலாம், குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் சரியா என்பதை பரிசீலனை தான் தர்பியாவுக்கே வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வஹி நின்று போய் விட்டதே என்பதற்காக வேண்டி தேம்பி தேம்பி ஒரு தாய் அழுகிறார்கள் என்றால், அது வளர்ப்பு மகனை இழந்த துக்கம் கூட இல்லாமல் வஹி நின்று போய் விட்டதே என்பதற்காக வேண்டி அழுகிறார்கள் என்றால் அந்த உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க அல்லாஹு தஆலா நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்கிற வாசகத்தை அல்லாஹ் வெறுமனே பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக அவர்கள் வாழ்ந்து மரணித்த காரணத்தினால் அந்த அந்தஸ்தை அந்த மக்கள் பெற்றார்கள். அப்படித்தானே? வஹி நின்று போய் விட்டதே. குர்ஆன் இந்த வாரம் பூரா குர்ஆன் ஓதலையே, சரி வாரம் பூரா ஓதாட்டியும் பரவாயில்ல, குர்ஆன் ஓத தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய கொடுமை, அது எவ்வளவு பெரிய கொடுமை. முஸ்லீம் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். வேதம் திருக்குர்ஆன் சொல்றோம், தூதர் நம்ம தூதர் முஹம்மது நபி என்று சொல்றோம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் திருக்குர்ஆனை அரபி மொழியில் ஓத தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழிக்கிறோமே. கொஞ்சம் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. குர்ஆன் அப்படி ஓத தெரியாட்டி என்னென்னலாம் விளைவு ஏற்படும்? தொழுகையில் ஓத